அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். ஆமென். அதிகாலமே கர்த்தரை தேடுகிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம், இந்த கிருபையை கர்த்தர் நமக்கு இந்த காலவெளியில் கொடுத்ததற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். ஆமென். Praise the Lord. ஜெபித்து விட்டு கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். Hallelujah. Praise God. Hallelujah. நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை வேளைக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் சர்வாதிகாரம் உள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராயிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய திவ்ய பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக. ஆமென். Praise the Lord. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியினிடத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் உலாவுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னத்தின் மத்தியிலே நாங்கள் அமர்ந்திருந்து உமக்கு ஆராதனை செய்து கர்த்தாவே எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொண்டவர்களாக மிகுந்த மனமகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதங்களோடும் எங்கள் வீடுகளுக்கு திரும்பும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜபங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் 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 ஆமென். சொல்லுவோமா? நல்லவர். ஆமென் ஆமென். Thank you. God bless you. Praise the Lord. ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற அன்பின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆமென். Praise the Lord. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா செவ்வையான வழியிலே நடத்துகிறவர் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இந்த காலை வேளையிலும் கூட ஆவியானுடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆமென். Praise the Lord. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆமென். Praise the Lord. இந்த பாட்டு இதோ இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் மாத்திரம் பாடுறதல்ல, தினம் பாடணும். இந்நாளில் உம் சித்தம் போல். ஆமென். காலமே எழுந்தது நம்ம பாடணும். இந்நாளில் உம் சித்தம் போல் என்னை நடத்தி செல்லும் ஆண்டவரேன்னு சொல்லி பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா.
ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. பாடுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசனம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசனம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆராதிக்கலாமா? ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, ஹல்லேலூயா. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. சொல்லுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்ன அழகான ஒரு பாடல். தினமும் நம்முடைய ஆமென் அதிகாலை ஜெபத்தில், குடும்ப ஜெபத்தில் நம்ம பாட வேண்டிய ஒரு பாடல். ஆமென். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஆமென். வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆமென். நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? இன்றைக்கு அதிகாலை நம்ம ஜெபம் பண்ணோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜெபிச்சிங்களா காலையில்? ஆமென். பிரைஸ் தி லார்ட். கை தூக்க வேண்டாம். ஆமென். கர்த்தரும் நமக்கும் தெரிஞ்சா போதும். காலையில் ஜெபம் பண்ணவங்க, ஆண்டவரே நான் எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், கற்றுத்தாரும். எனக்கு ஜெபம் பண்ண தெரியலன்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. கர்த்தரிடத்துல கேளுங்க, கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஒரு 5 நிமிஷமாவது முழங்கால் நிற்கணும், தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கணும். ஆமென். அதற்காக தான் முதல் சரணத்திலேயே ஜெபத்தை குறித்தும் வேத வசனத்தை குறித்தும் எழுதியிருக்கிறார். வேத வசனத்தை நீ புரிஞ்சுக்கணும். வேத வசனத்தை புரிஞ்சுக்கணும்னா நீ வாசிச்சாதானே புரிய முடியும். ஹல்லேலூயா. மெடிடேட் தி வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு வேதம் வாசித்தீர்களா?
ஆமென். பிரைஸ் தி லார்ட். கேள்விக்கு இன்றைக்கு அநேகர் இடத்திலே பதில் இல்லை. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த வேதாமம் கையில மாத்திரம் இருந்து பிரயோஜனம் இல்லை. வாசிக்கணும். வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு ஆமென் நம்ம தினம் வாழணும். தான் வாழ்க்கை. ஆவிக்குரிய ஜீவியம். நீ வழி நடத்தும் ஆவியானவர். ஆவியான ஒரு நாள் தப்பான வழியில் நடத்த மாட்டார். வேதவசனம் சொல்லுகிறது, அவர் நேர் வழியாய் தாவீதை நடத்தி கொண்டு போனார். ஹல்லேலூயா. ஆமென். அவன் ஒரு குடும்பத்தையும் ஒரு பிள்ளைகளை இழந்து நிற்கும் பொழுது நேர் வழியா கொண்டு போய் சரியான இடத்துல கொண்டு போய் விட்டார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் எங்களை தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. இந்த அனுபவம் எல்லாருக்கும் உண்டு இல்லையா? சில நேரத்தில் ஆவியானவர் தடுத்து நிறுத்திடுவார். வேண்டாம், இங்கே போகாத. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய டே டு டே லைஃப், அனுதின வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அநேக காரியங்களை ஆமென் இன்றைக்கு நம்ம பாடலாம் பாடுறோம். பாடுவோமா? Praise the Lord. Glory. Hallelujah. உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளை நடத்தி செல்லும் ஐயா. ஆமென். உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. பாடுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. பாடுவோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமே. ஹல்லேலூயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும்? வழி நடத்தும் ஆவியானவரே, உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. பாடுவோமா? ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும்? வழி நடத்தும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும்? வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லா இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லா இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. கரங்களை உயர்த்துவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உன்னதமான தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே, ஹல்லேலூயா. Oh, glory. Hallelujah, hallelujah. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானுடைய கரங்களிலே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளையும் நடத்துங்க. இந்நாளில் இந்த வார்த்தை
ஆமென். இந்நாளில் உம் சித்தம் போல் என்னை நடத்தும். தேவ சித்தம் இல்லாம ஒரு நாளும் ஆமென் நம்ம வாழக்கூடாது. இன்னைக்கு உங்க சித்தம் செய்யணும். இன்றைக்கு உம் சித்தம் போல் என்னை நடத்தும் என்று சொல்லி ஜெபத்தோடு ஒவ்வொரு நாட்களையும் துவங்குவோம். அந்த நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆமென். மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்கிறதான ஒரு உறவு ஐக்கியம் எப்படி இருக்கும்னு சொல்லி இந்த பாட்டில் ரொம்ப அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சொந்தக்காரர்கள் நிறையா இருக்கிறாங்க இல்லையா? ரொம்ப வசதி வாய்ப்பு உள்ளவங்க, பெரிய பதவியில் இருக்கிறவங்கள நம்ம ரொம்ப என்ன பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவோம், இவங்க என் சொந்தக்காரவங்க, ஹீ இஸ் ரிலேட்டட் டு மீ. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கடந்த நாட்கள் ஒரு டாக்டர் அம்மாவை நாங்கள் பார்க்க போயிருந்தோம். அப்போ நான் சொன்னேன், ஐ எம் ரிலேட்டட் டு திஸ் டாக்டர். இந்த டாக்டருக்கு நான் சொந்தக்காரன், அறிமுகப்படுத்துகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரன்னு நம்ம சொல்றதுல நமக்கு அதை விட பெரிய மகிழ்ச்சி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? பெரிய மகிழ்ச்சி அதுதான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சர்வ வல்லவர் எனக்கு சொந்தக்காரர், என் சாவை வென்றவர் எனக்கு ஜீவன். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவர் எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சர்வ வல்லவர் என் எஜமானன். ஆமென். எனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். சாவை வென்றவர் என் மணவாளன். ஆமென். நான் மணவாட்டியா இருக்கிறேன். இந்த சபை மணவாட்டி. மணவாள் நான் இயேசு ஒரு நாள் நான் சந்திப்பேன். ஹல்லேலூயா. பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டு கொண்டே ஒரு புதையல், ஆமென், பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம். பாடுவோம். கண்டு கொண்டே ஒரு புதையல், ஹல்லேலூயா, பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், ஓ இயேசுதான் என் ராஜா. ஆமென். இயேசுதான் என் இரட்சகர், ஹல்லேலூயா. இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர், ஆமென், ஹல்லேலூயா. சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம். ஆமென். சந்தோஷமும் சமாதானம்
glory போக்கிவிட்டார். ஹalleluya. கைகள் எல்லாம் ஆமென் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் எஜமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானார். சாவை வென்றவர் என் மணவாளர். ஆஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உன்னை தானே. பாடுவோம். ஆஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உன்னை தானே. சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்ற என் மணவாளர். பாடுவோம். சர்வ வல்லவர் என் ஆமென். சாவை வென்றவர் என் மணவாளர். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமே. ஹalleluya. ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று சர்வ வல்லவர் என் சொந்தமானார். glory. சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். ஆமென். சாவை வென்றவர் என் மணவாளன். ஆமென். praise the Lord. என் எஜமானுக்கு தெரியும். ஆமென். என் பிள்ளைக்கு என்ன வேணும்னு சொல்லு. ஹalleluya. மணவாளுக்கு தெரியும் இப்படியெல்லாம் என்ன நடத்தணும்னு சொல்லி. ஹalleluya. ஆமென். praise the Lord. பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? பாடுவோம். ஹalleluya. சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். பாடுவோம். வல்லவர் என் எஜமானன். சாவை வென்ற என் மணவாளர். ஆஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மை தானே. ஆஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மை தானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்ற என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்ற என் மணவாளர். கண்டு கொண்டே ஒரு புதையல் பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். பாடுவோம். கண்டு கொண்டே ஒரு புதையல். thank you Lord. பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். ஆமென். இயேசுதான் என் இரட்சகர். ஓ இயேசுதான் என் ராஜா. இயேசுதான் வேறொருவரும் இல்லை. ஓ ஹalleluya. இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர். ஆமென். அவராலே கூடாது ஒன்றுமில்லை. சுவாசிப்போம். ஆமென். glory. praise the Lord. சர்வ வல்லவர் என் எஜமானன். ஆமென். சாவை வென்றவர் என் மணவாளர். இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மை தானே. ஆஹா, அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மை தானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார்.
சர்வ வல்லவன் எஜமானன். ஆமென். சாவை வென்றவன் என் மணவாளன். கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. ஓ ரிபா பாபா பாபா ரிபல வரதன பௌஷியந்தர பதன பாபா. ஓ வரதன பௌஷியந்தர. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். கண்டுகொண்டேன், இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சொந்த ரட்சகரான ஏற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. அந்த நாள் முதற்கொண்டு இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, எல்லாமே எனக்கு இயேசுதான். ஹல்லேலூயா. அவர் என் சொந்தக்காரர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய எஜமானன். பிரைஸ் தி லார்ட். என் மணவாளன். ஆமென். என் ஜீவன். ஜீவனே இயேசு கிறிஸ்துதான். ஆமென். கரங்களை உயர்த்தி மீண்டும் ஒரு முறை எல்லாரும் சோதரம் பண்ணுவோமா? ஓ இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், என் ராஜா, சர்வ வல்லவர். சொல்லுவோமா? சாவை வென்றவன் எனக்கு அவர் ஜீவன். ஆமென். சர்வ வல்லவன். ஓ என் எஜமானன். ஹல்லேலூயா. சாவை வென்றவன் என் மணவாளன். நாம் ஜெபிக்கலாம். தலைகளை தாழ்த்துவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற நேரம் தேவ சமுத்திரமை தாழ்த்துவோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். நாங்கள் பாடினது போலவே இந்த தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு சொந்தக்காரர், எங்கள் ஜீவன், எங்கள் எஜமானன், எங்கள் மணவாளன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜான்னு நாங்கள் பாடணும். அதே போலவே ஓ எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளும் இந்த வாரமும் அப்படியே ஆசீர்வதிக்கப்படுவதாக. கேட்கிற வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே வேத பகுதியை வாசித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். வாசிக்க வேண்டியதான வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 23 வரை. லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 24 வரை. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர், எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல.
உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆமேன். நம் தலைகளை தாழ்த்துவோம், நாம் ஜெபிக்கலாம். மகா கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஆராதனை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை பாடி துதித்து உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண நல்ல ஒரு நேரத்தை கொடுத்தீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். ராஜா, பா, நீங்கள் எங்களோட பேசுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பிதாவின் ஆவியானவர் என்கிறதான வார்த்தையின் பிரகாரமாக அப்பா நீங்கள் எங்களோட பேசுங்க. உங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்யுங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையின் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு அப்பா உங்களுடைய நன்மைகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ராஜா நீரை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். எல்லாம் ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலும் இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் மீண்டுமா எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். ஹல்லேலூயா. இல்லை சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமேன். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் உற்சாகமா சந்தோஷமா ஹல்லேலூயா சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு முறை ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். இது கர்த்தர் உண்டு பண்ணினதான ஒரு நாள். ஆமேன். நம்ம ஒவ்வொரு ஆராதனைகளிலும் நம்ம சொல்லுகிறதான ஒரு காரியம் பாருங்க, ஹல்லேலூயா. ஆமேன். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தருடைய சமூகத்துக்கு அவருடைய சந்நிதிக்கு வருகிறதான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி வரணுமா? எப்படி வரணுங்க? கொஞ்சம் சத்தமா மகிழ்ச்சியோட வரணும். வந்திருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆமீன். ஒரு திருமணத்திற்கு போகிறோம், அப்படின்னா ஒரு உறவினர் வீட்டுக்கு போகிறோம், இல்லை நீண்ட நாளாய் பார்க்காத ஒருத்தரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக போவோமா இல்லையா? அப்போ எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும்? நமக்கு உள்ளத்திலிருந்து ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? ஹல்லேலூயா. ஆமீன். அப்படியான ஒரு மகிழ்ச்சி கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறதான நமக்கு இருக்க வேண்டும். இருக்குதா இல்லையா? இருக்குதுங்கிற மாத்திரம் ஒரே ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமீன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன். நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். ஒருத்தவங்க எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 9 முதல் 11 வசனங்களை வாசிங்க. வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான இந்த வேத வசனம், நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பகுதி எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? ஹல்லேலூயா. நிறைய கையை காணுமே. பைபிள் எல்லாத்திட்டையும் இருக்கா? இன்னைக்கு இருக்கிறவங்கெல்லாம் எடுத்து காட்ட சொல்லுவோம். எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். சரி, வேத புஸ்தகம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க வாங்க முடிந்தால் வாங்குங்க, வாங்க முடியலை அப்படின்னு சொன்னால் தயவாக எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கறதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏன்னா இந்த வேத புஸ்தகம் ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படிங்கிறத ரொம்ப நமக்கு சொல்லி கொடுக்கிறது. தேவன் பூமியையும் வானத்தையும் உண்டு பண்ணி அதில் மனுஷனை எந்த நோக்கத்துக்கு வைத்தாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுகிறதற்கு இந்த வேத புஸ்தகம் தான் நம்ம என்ன பண்ணுது?
வழி நடத்துகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய உலகத்தில் எவ்வளவோ சட்ட புஸ்தகங்கள் என்னென்னமோ காரியங்கள்லாம் இருக்குது. அவைகள்லாம் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது இல்லை, தேவனோடு கொண்டு போகிறது. ஆனால் இந்த வேத புஸ்தகம் நம்மை தேவனோடு கொண்டு போகிற ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அதில் இந்த பகுதியை எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? சரி, இன்னும் நிறைய பேர் வாசிக்கலன்னு நினைக்கிறேன். வாசிக்காதவங்க தயவாக போய் வாசிங்க. இந்த பகுதிகளை நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்பை குறித்து ரொம்ப அழகாய் அங்கே போடப்பட்டிருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அன்பு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆமென். அதில் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிற பொழுது நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லி இருக்கிறது பாருங்க. ஆமென். நிறைவாய் ஒரு காரியம் வருகிற பொழுது குறைவான காரியங்களை என்ன பண்ணிடுமா? ஒளிந்து போய்விடும் அப்படின்னு சொல்லி. ஆமென். அதுக்கு முந்தின வசனத்தில் விதமாக சொல்லப்படுகிறது, நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது அப்படி என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ இந்த குறைவுகள் மாறணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அன்பு அப்படிங்கிறதான காரியம் என்ன பண்ணணும்? நிறைவாய் வர வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல ஒரு வேத பகுதியை நம்ம வாசித்தோம் இல்லையா? ஒரு மனுஷன் அவனுடைய தகப்பனை விட்டு தன்னுடைய ஆஸ்திகள்லாம் எடுத்துட்டு புறப்பட்டு போனார். தேசத்தில் குறைவு உண்டான உடனே என்ன பண்ணாரா? ரொம்ப வேதனைப்பட்டார். ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டப்பட்டார். ஐயோ குறைவாகி போச்சு, ஆகாரத்துக்கு கூட வழி இல்லாமல் பன்றிகள் திங்கிறதான்னு தவிட என்ன பண்ணிடலாம், சாப்பிட்றலாம் அப்படின்ன போகிறது யாரும் என்ன பண்ணலையா? அவருக்கு அதை கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. அவனுடைய ஆகாரத்திற்கு கூட குறைவு உண்டானது. அவன் இப்போ இந்த குறைவு என்கிறது ஒரு பெரிய பிரச்சனை, அப்படி தானே? ஆமாவா இல்லையா? ஆமீன். குறைவு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. தேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அநேக குறைவுகள் உண்டாயிருக்கிறதெல்லாம் நம்ம செய்திகளில் கேட்கிறோம். பெரிய வசதி படைத்தவர்கள், பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய தொழில் அதிபர்கள்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் குறைவு உண்டாதனது நிமித்தமாக என்ன செய்வதென்று தெரியாமல் தங்களுடைய ஜீவனை மாய்த்து கொண்டார்கள் என்றதான செய்திகளில் நம்ம கடந்த நாட்களில் நம்ம கேட்டிருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு காரியம் குறைவு உண்டாகும். ஒன்று பணம், இல்லை பொருள், சுகம், இந்த மாதிரி அநேக காரியங்களில் குறைவு உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஆமென். வேதவசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது பாருங்க. ஆமென். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். உலகத்தின் ஜனங்களுக்கு ஆமென் எப்படி குறைவு உண்டாகிறதோ அதே போல் அநேக கிறிஸ்தவர்களும் குறைவை கர்த்தர் நிறைவாக்குவார் அப்படிங்கிறத எண்ணத்தோட என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆலயத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அநேக கிறிஸ்தவர்களுடைய எண்ணங்களில் இருக்கிறது, பண தேவைகளை கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? மாற்றுவாங்க. எங்களுடைய பொருளாதார தேவைகளை கர்த்தர் நிறைவாக்குவாங்கிறதான பெரிதான எண்ணம் தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. ஆனால் வேதவசனம் ரொம்ப அழகாய் சொல்லி இருக்கிறது பாருங்க. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை குறைவில்லாமல் அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழி நடத்துகிறதான தேவன் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். நெகேமியா புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிற பொழுது 9ஆம் அதிகாரம் சொல்ல நினைக்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தின பொழுது அவர்களுக்கு எந்த குறைவும் இல்லாமல் அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? வழி நடத்தி வந்தாங்க அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. அவர்களுக்கான ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்தாங்க. ஆமீன். அவர்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுத்தாங்க. அது ரொம்ப அழகாய் வசனம் சொல்லியிருக்குது பாருங்க. ஆமீன். அவர்கள் நடந்து வந்ததான அந்த 40 ஆண்டுகளில் அவருடைய வஸ்திரம் என்ன ஆகலையா? பழமையாகலை. ஹல்லேலூயா. அவங்க போட்டிருந்த துணி கிழிஞ்சு போகலை, அது பழசா போகலை. ஆமீன். காலையில் போட்ட ட்ரெஸ்ஸு சாயங்காலம் வரைக்கும் சுத்தமாக இருந்த பெரிய காரியமாக இருக்குது. ஆனால் அந்த 40 ஆண்டுகள் கர்த்தர் அவர்களை ரொம்ப நேர்த்தியாய் நடத்தினாங்க. அவர்களுடைய பாதரட்சைகள் தேய்ந்து போகவில்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அவன் இதோட பெரிய காரியமாக அங்கே சொல்லியிருக்குது பாருங்க. அவருடைய கால்கள் என்ன பண்ணலையா? வீங்கலை அப்படின்னு சொல்லி அங்கே வசனத்தில் இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமீன். ஒரு நாள் முழுவதுமா ஒரு வேலையை செஞ்சுட்டாலே கால் என்ன பண்ணிடுது? நமக்கு கொஞ்சம் சோர்ந்து போய் விடுகிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ரொம்ப நேர்த்தியா என்ன பண்ணியிருக்கிறாங்க? வழி நடத்தி இருக்கிறாங்க. குறைவில்லாமல் வழி நடத்தி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். உலக ஜனங்கள் இந்த குறைவுகளிலிருந்து வெளியில வர முடியாம என்ன பண்றாங்க? அவர்கள் தவித்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அநேக குறைகளிலிருந்து அவங்களால வெளியில வர முடியல. ஆமென். குறைவுகளிலிருந்து என்னால் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி ஆமென் அநேக உலக பிரகாரமான காரியங்கள், அவர்களுக்கு தெரிந்ததான
காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்து அதன் பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லியிருக்கிறது பாருங்க, ஆமென், நிறைவான காரியங்கள் உங்களிடத்துல வரும் பொழுது குறைவானதில் என்ன பண்ணிடும், மாறிவிடும் அப்படின்னு சொல்லி. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக வசனம் இப்படியாக சொல்லியிருக்கிறது பாருங்க, பட் when the perfect comes the partial will go away அப்படின்னு சொல்லி வேதவசனம் போடப்பட்டிருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். நிறைவான காரியங்கள், அதாவது ஆமென், நமக்கு போதும் என்கிறதான காரியங்கள், முடிவு பெறுகிறதான காரியங்கள், ஆமென், நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் அறகுறையா இருக்குதோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, ஆமென், எந்தெந்த காரியங்கள்லாம் குறைவுபட்டிருக்கிறதோ, நிறைவாகாமல் இருக்கிறதோ, பாதியாவுடன் இருக்கிறதோ, அவைகள் எல்லாம் என்ன பண்ணிருந்தா நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாறி போய்விடுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். நிறைவான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நிறைவான காரியம் அப்படின்னது ஏதோ ஒன்று வந்ததும் ஏதோ ஒன்று போயிடுன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் இந்த நாளிலும் நம்ம தியானிக்கலாம் பாருங்க. ஆமென். வேதத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். எந்தெந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில குறைவாய் இருக்கிறதோ அவைகள் நிறைவாகும் பொழுது, ஆமென், எந்த காரியங்கள்லாம் குறைவாய் இருக்கிற காரியங்கள்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவாக்குகிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அநேக காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது, குறைவாய் இருக்கிறது. ஆமென். தேவன் விரும்புகிறதான காரியங்கள் குறைவாய் இருக்கிறது. அந்த காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவாகும் பொழுது, ஆமென், உலக பிரகாரமாய் குறைவாய் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவாக்குகிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். முதலாவதாக நம்ம ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 26 அதனுடைய 4-5 வசனங்களை வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம், முதலாவதாக நாம் பார்க்கிறதான காரியம் கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. ஆமென். கீழ்ப்படிதல் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அதுலயும் ஆமென், வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி. முதலாவதாக நம்ம இந்த நாளில் வாசித்த இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணாரா, கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி. மீண்டும் வாசிங்கம்மா. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய குறைவு உண்டாயிருந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவருக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். சுத்தரம். அப்ப கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல சொல்றாங்க, நீ என்ன பண்ணு, உன்னுடைய தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு ஒரு தேசத்தை காட்டுவேன், நான் உனக்கு ஒரு இடத்தை காட்டுவேன், அந்த இடத்துக்கு நீ என்ன பண்ணு, வா. அங்க நீ போகிற பொழுது நான் உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதித்து இந்த வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே கர்த்தருடைய சொல்லை ஆபிரகாம் கேட்டு அதன்படி அவர் நடந்ததின் நிமித்தமாக கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். ஆமென். அவருடைய குறைவு என்ன பண்ணப்பட்டது, நிறைவானது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த கீழ்ப்படிதல் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறைவாய் இருக்கிற பொழுது உலகத்தில் நம்ம விரும்புகிறதான காரியங்கள் எப்படிதான் இருக்கும், குறைவாய் தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம நிறைவாக வேண்டும் என்று சொல்கிறதான காரியங்கள் வேண்டும் என்றால், ஆமென், கர்த்தருடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், நிறைவாய் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம பார்க்கிற பொழுது, ஆமென், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு நடந்த இடங்களில் எல்லாம் அவர்களுக்கு என்ன வந்தது, ஆசீர்வாதம் வந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுறீங்களா?
ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஆமென். இரண்டாவதாக நாம் யாரு கீழ்ப்படிய வேண்டும் சொல்லி பார்க்கிற பொழுது எபேசியர் 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. நேற்றுக்கு பிள்ளைகள்லாம் சொல்லியிருக்கணுமே. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் என்ன பண்ணுங்க? கீழ்ப்படியுங்க அப்படின்னு சொல்லி. ஆமென். அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா இருக்குது பாருங்க. கீழ்ப்படிதல் இந்த நாட்களில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இல்லாமல் போய்விட்டது. ஹல்லேலூயா. ஆமென். பெற்றோரை அவர்கள் என்ன பண்றதில்ல? கனம் பண்ண தவறி போய் விடுகிறார்கள். வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது பாருங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். பிள்ளைகள் ஆமென் நம் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்பட வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அநேக பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருடைய சொல்லை கேளாமல் நடக்கிறதால அந்த நாட்களில நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். பெற்றோர் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். நம்ம எப்படி கனம் பண்ண முடியும்? ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் அதன்படி நடக்கிற பொழுது ஆமென் நம்ம என்ன பண்றோம்? பெற்றோரை கனம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் அநேக இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பெற்றோர் தான் பிள்ளைகளை வழி மாறி போகிறதுல அநேக காரியங்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க. ஆமென். பிள்ளைகளில் ரொம்ப கவனமாக நம்ம வழி நடத்த வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்குது பாருங்க. ஃபோன் வந்துச்சுன்னு சொன்னால் அப்பா இல்லைன்னு சொல்லிடு, அம்மா இல்லைன்னு சொல்லிடு, அப்பா வெளியில் போயிருக்காங்கன்னு சொல்லிடு, அம்மா அப்புறமா கூப்பிடுவாங்கன்னு சொல்லிடு, இப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம்? பிள்ளைகளை திசை திருப்பி விடுகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குள் பிள்ளைகளை வழி நடத்த வேண்டியது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆமென். உபாகமம் 27ஆம் அதிகாரத்தில் வசனம் விதமாக சொல்லுது பாருங்க. ஆமென். தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். பெற்றோருக்கு கீழ்ப்படியாம அவங்க சொல்லுகிறதான காரியங்கள் நமக்கு பிடிக்காததினால அநேக நேரத்தில் பிள்ளைகள் என்ன பண்றாங்க? ஆமென். உங்களுக்கு நான் பிள்ளையா பிறந்தது எனக்கு எப்படி இருக்குது? ரொம்ப வருத்தமா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன் என்னை நீங்க பெத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதான பிள்ளைகள் அந்த நாட்களிலும் உண்டாயிட்டாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். பிள்ளைகள் ஆமென் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக ரோமர் 13ஆம் அதிகாரம் அதில் முதல் வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். மேலான அதிகாரங்களுக்கு என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். மேலான அதிகாரம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஆமென் நமக்கு மேல அதிகாரமா இருக்கிறவர்கள், நமக்கு மேலிடங்களில் இருக்கிறவர்கள், ஆமென் நமக்கு மூத்த அதிகாரிகளுடைய வார்த்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அவர் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது? கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் என்ன பண்ணுது? மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த காரியம், இந்த கீழ்ப்படிதல் என்கிறதான காரியம் ஆமென் நம்முடைய வாழ்க்கையில அவைகள் நிறைவாய் வருகிற பொழுது ஆமென் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான குறைகள் எல்லாம் என்ன பண்ணிடுது? நம்முடைய வாழ்க்கையில இருந்து மாறி போய் விடுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. எபேசியர் 5:22 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்களுடைய சொந்த புருஷருக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். உங்களோட உடன் வேலையாளுக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். இப்படியாக அநேக காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆமென் கர்த்தருக்கும் கீழ்ப்படிதல் இல்லை, உலக பிரகாரமான காரியங்களுக்கும் கீழ்ப்படியாமல் ஆமென் தங்களுடைய இஷ்டப்படி தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறதுனால அநேக காரியங்களில் எப்படி இருக்கிறாங்க? குறை உள்ளவர்களாய் காணப்படுகிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்துல வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆமென். இயேசு மரண பரியந்தம் தான் என்ன பண்ணாராம்? கீழ்ப்படிந்தவராய் இருந்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். தேவனுக்கு ஒத்ததான எல்லா காரியங்களுடைய வாழ்க்கையில இருந்த பொழுதிலும் ஆமென் தன்னுடைய சிலுவையின் மரண பரியந்தம் எல்லா காரியங்களுக்கும் அவர்
கீழ்ப்பட்டு இருந்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாகிய நாம், ஆமென், அவர் நமக்கு செய்து காட்டியதான காரியங்களில ஆமென் இந்த கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். யார் எந்த நல்ல ஆலோசனைகள் சொல்றாங்களோ அவைகளை கேட்டு நம்ம நடக்கிற பொழுது ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான குறைவுகள் நிறைவாகுகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். வேதத்தில் ஒரு பகுதி நம்ம பார்க்கிறோம் பாருங்க. கானா ஊரில் நடந்ததான அந்த கல்யாணத்துல ஆமென் என்ன ஆயிடுச்சு? திராட்சை ரசம் குறைவுபட்டது. ஹல்லேலூயா. ஆமென். அங்க திராட்சை ரசம் இல்ல, பந்தியில பரிமாறவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு அங்க திராட்சை ரசம் இல்லாததுனால இயேசுவினுடைய தாய் அவர்களிடத்துல போய் சொன்னாங்க, ஆமென், திராட்சை ரசம் என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சு போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி இயேசு சொல்லி அவருடைய வேலை வந்த பொழுது அங்க வேலை செய்கிறவர்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த பாத்திரங்களை என்ன பண்ணுங்க, ஜாடிகளில தண்ணீரை கொண்டு நிரப்புங்கள். ஹல்லேலூயா. ஆமென். திராட்சை ரசம் வேணும்னு கேட்டோம், தண்ணி என்ன பண்ணல, நாங்க கேட்கல அப்படின்னு சொல்லி அந்த வேலையாட்கள் என்ன பண்ணல, சொல்லல பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு அவர்களுக்கு என்ன சொன்னாரோ அவைகளை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவைகளின்படி அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்படியாக அவர்கள் நிரப்பின பொழுது ஆமென் முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் எப்படி இருந்ததா? அதிக ருசி உள்ளதாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் வருகிற பொழுது ஆமென் முந்தின ஆசீர்வாதங்கள், ஆமென், நாம் பெற்ற முந்தின நன்மைகளை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிறதான ஆசீர்வாதங்கள் மிகவும் திரளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது பாருங்க. ஆமென். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. போதுமா? நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா என்று உங்களை நீங்க என்ன பண்ணுங்க, சோதித்து பாருங்க. ஹல்லேலூயா. நான் உங்களை என்ன பண்ண முடியாது, சோதித்து பார்க்க முடியாது. ஆமென். மற்றவர்கள் உங்களை சோதித்து பார்க்க முடியாது. ஆமென். உங்களுடைய இருதயத்தின் காரியங்கள் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். என்னுடைய இருதயத்தின் காரியங்கள் எனக்கு தான் தெரியும் பாருங்க. ஆமென். எல்லாவற்றுக்கும் நாம் கீழ்ப்படிந்து இருக்கிறோமா என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணுமா, நம்மை நாமே சோதித்து பார்க்கணுமா. ஹல்லேலூயா. ஆமென். திருவிருந்த ஆராதனையில் அழகார வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் என்ன பண்றதில்ல, நியாயம் தீர்க்கப்படுகிறதில்லை அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆமென். அப்ப நம்ம எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாம் என்ன பண்ணணுமா, சோதித்து பார்க்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஆமென். தேவனை தேடுகிறதான பிள்ளைகளுக்கு என்ன இல்லையா, குறைவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். தேவனை தேடுகிறதுல கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களில எப்படி இருக்கிறாங்க, குறைவாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த காரியம் தேவனை தேடுகிறதான காரியங்கள் நிறைவாகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான குறைவுகள் என்ன பண்ணுது, மாறி போகிறது. ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை தேடுகிறதான அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாதான், ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. நல்ல மனப்பாடமா தெரிஞ்ச வசனம், பிள்ளைகளுக்கு நல்ல மனப்பாடமா சொல்லி கொடுப்போம். ஆனால் கர்த்தரை தேடுகிறதான அந்த குணம் தான் என்ன பண்ணல, நமக்கு இல்லாமல் போயிடுச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் என்ன பண்ணாது, குறைவுபடாது. ஹல்லேலூயா. ஆமென். தேவனை தேடுகிறதான அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஆமென். அவருடைய வாழ்க்கையில குறைவான காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். 53ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி பார்த்த பொழுது ஒருத்தவங்க கூட என்ன இல்லையா, தேவனை தேடுற அந்த இருதயத்தோடையே இல்லையா. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப எதை தேடி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது உலக காரியங்களையே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். உலகத்தில் இருக்கிறதான அற்பமான ஆதாயத்திற்காக ஆமென் தேவனை பற்றி கொண்டிருக்கிறதான ஜனங்கள் அவர்களை போல பரிதபிக்கப்பட்டதான ஜனங்கள் வேற இல்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆமென் உலகத்தின் காரியங்களை தேடுகிறதை நிறுத்தி கர்த்தரை தேடுகிறதுல நம்ம என்ன பண்ணணும், நாளுக்கு நாள் வளர வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஆமென். நன்மையை என்ன பண்ணணுமா, நம்ம
தேடணும் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம தேவனை தேடுகிற பொழுது ஆமென் இந்த நன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது பாருங்க. ஹல்லேலூயா. 53ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஆமென். நன்மை செய்கிறவன் எவனாவது இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம் கர்த்தரை தேடுகிற பொழுது ஆமென் கர்த்தருடைய காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டே இருக்கிறது பாருங்க. ஆமென். தேவ இயேசு நன்மை செய்கிறவராகவே என்ன பண்ணாராம்? சுற்றி திரிந்தாராம். ஹல்லேலூயா. ஆமென். பிசாசு பிடித்தவர்களுடைய பிசாசெல்லாம் விரட்டி விட்டுருக்கிறாங்க. பலவீனத்தோடு இருந்தவர்கள், வியாதிகளோடு இருந்தவர்களுக்கெல்லாம் சுகம் கொடுத்திருக்கிறாங்க. தேவைகளோடு இருந்தவருடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்து இருக்கிறாங்க. மரித்து போனதான மனிதர்கள் எல்லாம் உயர்த்தி இருக்கிறாங்க, உயிரோடு எழுப்பி இருக்கிறாங்க. இப்படியாய் ஆமென் அவர் பூமியில் இருந்ததான நாட்களில் எல்லாம் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப தேவனை தேடுகிறது என்று பார்க்கிற பொழுது அவருடைய குணாதிசயங்கள் ஆமென் அவர் செய்ததான காரியங்கள் அவைகள் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? வர வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். 105ஆம் சங்கீதத்தில் சொல்லி இருக்குது வசனம், நித்தமும் அவருடைய சமூகத்தை என்ன பண்ணுங்க? தேடுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். நித்தமும் அவருடைய சமூகத்தை தேடுங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல ஆமென் நித்திய பேரின்பம் உண்டு, ஆமென் மகிழ்ச்சி உண்டு, ஆனந்தம் உண்டு என்று சொல்லி வேதவசனம் சொல்லுது பாருங்க. ஆமென். அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலையும் ஆமென் துக்கமும் வருத்தமும் வேதனையும் கஷ்டமும் கலக்கமும் இருக்கிறதுக்கு காரணம் ஆமென் கர்த்தரை தேடுகிறது நம்ம எப்படி இருக்கிறோம்? ரொம்ப குறைவுள்ளவர்களாய் நாம இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை தேடுகிறதுல ரொம்ப பின்தங்கினவர்களா நாம இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் சொன்னதான காரியங்கள் ஆமென் கர்த்தர் நம்மை நடக்கும்படியாய் அறிவுறுத்தினதான காரியங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் ஆமென் நம்ம ரொம்ப பின்தங்கினவர்களாய் நாம இருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். சுதர மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதற்கேற்றதான நீதியும் என்ன பண்ணணுமா? நம்ம தேடணுமா? அப்ப இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? கூட கொடுக்கப்படும். ஆமென். இவைகள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது மேலுள்ள வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் ஆமென் ஆகாரத்தையும் உடையையும் அங்க என்ன பண்ணுது? குறிக்குது பாருங்க. ஆமென். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆமென் இந்த ஆகாரத்தையும் உடையையும் தேடிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்திற்கான நீதி என்ன பண்றது இல்ல? தேடுகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? கூடுதலாய் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமென். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவாய் கொடுக்கப்படும். ஆமென். தேவனை தேடுகிறதுல நம்ம எவ்வளவு குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் யோசித்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். 2 நம்ம பார்க்கிறோம். ஆமென். உசியான்கிற ராஜா குறித்து நம்ம பார்க்கிறோம் பாருங்க. அவர் கர்த்தரை தேடினதான நாட்களில் எல்லாம் கர்த்தர் அவருடைய காரியங்கள் என்ன பண்ணாரா? வாய்க்கும்படியாக செய்தாராம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை தேடுகிறதான நாட்களில ஆமென் கர்த்தர் அவருடைய காரியங்களை வாய்க்கும்படியாய் செய்தாராம். அதற்கு முந்தின வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் 4ஆம் வசனத்துல ஆமென் அவர் தன்னுடைய தகப்பன் செய்தபடியான செம்மையான காரியங்களை எல்லாம் என்ன பண்ணாராம்? செய்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப தேவனை தேடுகிறது என்கிறது ஆமென் நம் செம்மையான காரியங்களை செய்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். செம்மையான காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அனுதினமும் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை தேடுகிறதான ஆமென் அவருடைய சமூகத்தை தேடுகிறதான ஆமென் அவருடைய ராஜ்யத்திற்கு ஏற்றதான நீதியை தேடுகிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எல்லா காரியங்களையும் நிறைவாய் தருகிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். குறைவு 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே. ஆமென். ஏன் நிறைவு வரலன்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் என்ன பண்றது இல்ல? யோசிக்கிறதே இல்லை பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஆமென் நம்முடைய வாழ்க்கையில வருகிற பொழுது ஆமென் கர்த்தர் நம்முடைய காரியங்களை நிறைவாய் மாற்றுகிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல ஆமென் கர்த்தருக்கென்று கொடுக்கிறதான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்றாங்க? குறைவை மாற்றுகிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். வாங்குறதுக்கு நம்முடைய கை ரொம்ப பெருசா என்ன பண்ணும்? அநேக நேரத்துல திறக்கும். ஆனா கொடுக்கறதுக்கு என்ன பண்றது இல்லை? நிறைய நேரத்தில் நம்முடைய கை திறக்கிறது இல்லை பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். கை மாத்திரமல்ல நம்முடைய இருதயமும் தான் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். முதலாவதாக நம்ம ஒரு காரியத்தை வாசிக்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க.
யாரை நான் அனுப்புவேன்? யார் தமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஹல்லேலூயா. அவன் முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய வேலைக்காக, அவருடைய காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? நம்மை கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆமென் நான் யாரை அனுப்புவேன்னு சொல்லி கேட்ட பொழுது ஏசாயா சொல்றாரு, என்ன பண்ணுங்க? அனுப்புங்க. ஹல்லேலூயா. யார் என்னுடைய காரியமாய் போவார்னு சொன்ன பொழுது நான் போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நான் போய் இந்த ஜனங்களுக்கு ஆமென் காரியங்களை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆமென் ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லிட்டு போன ஒரே ஒரு வேலை என்ன பண்ணுங்க? பூமியின் கடைசி பரியந்தம் போய் என்ன பண்ணுங்க? இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாத்துக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. அவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வாங்க, அவர்கள் எல்லாம் எனக்கு சீஷர்களா மாத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? செய்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். வேதத்தை நீங்க நல்லா வாசிங்க. ஆமென். எல்லா காரியங்களும் நாம் சீர் செய்து கொள்வதற்காகவும் நாம் நன்மைகளை பெறுகிறதற்காக தான் வசனம் சொல்லி இருக்குது. அந்த ஒரு இடத்துல மாத்திரம் தான் என்ன பண்ணுங்க? நீங்க போய் மற்றவர்களுக்கு சொல்லுங்க. ஆமென். நான் சொன்ன இந்த காரியத்தை போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க? சீஷர்களாக்குங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆமென். நாம் ரட்சிக்கப்பட்டு 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 40 வருஷம் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறோம். ஆமென். எத்தனை பேரை ஆண்டவருக்கு சீஷராக்கி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆமென். என்னை அனுப்பும் என்று சொன்னதான அந்த மனுஷனை போல ஆமென் நாம் நம்மை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஆமென். நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பிரசங்கித்து இருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஆமென். காலம் கடந்து கொண்டே இருக்குது. ஆண்டவருடைய வருகை இன்னும் வரல. வருஷம் கடந்துருச்சு. 2000 வருஷம் ஆயிடுச்சு, 2025 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இன்னும் வரல வருகை வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லி இருக்கிறது. ஆமென். இந்த பூமியில் இருக்கிறதான கடைசி மனுஷனுக்கு இயேசு என்கிறத நாமம் அறிவிக்கப்படும் பொழுது என்ன பண்ணுமா? முடிவு வரும். ஹல்லேலூயா. ஆமென். அப்பதான் இந்த ராஜ்யம் என்ன பண்ணும்? வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. ஆமென். அப்ப ஆண்டவர் வருகிறதுக்கு தாமதமாகிறதுக்கு யார் காரணமா இருக்கிறா? நீங்களும் நானும் என்ன பண்ணல? நம்ம அவருக்கு கொடுக்காம இருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். என்னை அனுப்பும் என்று சொல்லி நாம் புறப்பட வேண்டியது ரொம்ப கட்டாயமான ஒரு கடமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். வேதத்துல வசனம் அழகாய் சொல்லி இருக்குது பாருங்க. ஆமென். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா? சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கொடுத்ததான ஒரே வேலை ஆமென் எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க? போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. ஆமென். அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஜாக்கிரதையா செய்கிறோம் என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். லூக்கா 6ஆம் அதிகாரம் அதனுடைய 30ஆம் வசனத்துல விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. வாசிங்களேம்மா. ஹல்லேலூயா. ஆமென். உங்களிடத்துல கேட்கிற எவனுக்கும் கொடு. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம இடத்துல உதவியாய் கேட்டு வருகிறதான மற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். முதல்ல நாம் நம்மை ஆண்டவருக்கு கொடுக்கணும். ரெண்டாவதாக ஆமென் உதவியாய் வந்து நிற்கிறதான தேவைகளோடு வருகிறவர்கள் ஆமென் அது பண தேவையாக இருக்கலாம், நம்முடைய உடல் தேவையாக இருக்கலாம், நம்மால செய்ய முடிந்ததான காரியங்களை நம்ம என்ன பண்ணணுமா? செய்யணுமா? ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது ஆமென் நீங்கள் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியா உங்கள் மடியில போடுவார்கள் என்று சொல்லி. ஆமென். அந்த அதிகாரம் முழுவதுமா நீங்க வாசிங்க. வசனம் சொல்லுகிறது ஆமென் நீங்க எந்த காரியங்களை எல்லாம் மக்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர்களோ, ஆமென் உங்களுடைய நண்பர்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர்களோ, உங்களுடைய உறவினர்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர்களோ, அவைகள் எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க? அவங்களுக்கு செய்யுங்க. அப்பதான் அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு திரும்ப செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேதவசனத்தில் பார்க்கிறோம். ஆமென். நாம் மற்றவர்கள் நமக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோம், மற்றவர்கள் நமக்கு கை கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம், மற்றவர்கள் நம்ம கரம் கொடுத்து தூக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் நாம் மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோம் என்று சொல்லி யோசிக்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இதுல நம்ம எப்படி இருக்கிறோம்? ரொம்ப குறைவுள்ளவர்களாய் நம்ம இருக்கிறோம் பாருங்க. ஆமென். கொடுக்கிறதான காரியங்களில ரொம்ப குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆமென். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆமென். மனப்பூர்வமாய் கொடுக்கிறவன் இடத்துல தேவன் எப்படி இருக்கிறாரா?
பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஏதோ அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது இல்லை. அவன் நம்முடைய இருதயத்திலிருந்து நம்ம என்ன பண்ணணுமா? கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவன் மனப்பூர்வமாய் கொடுக்கிறதான அவன் ஒவ்வொரு இடத்திலும் தேவன் பிரியமாய் இருக்கிறாங்க என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவன் இறுதியா ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அவன் லேவியராகமம் 27 அதனுடைய 30வது வசனத்தை வாசிங்க. ஆமென். ஸ்தோத்திரம். தசம பாகங்கள் ஆமென் கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு வந்து கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு நம்முடைய மனசு ரொம்ப பெருசா திறக்கும். ஆனால் ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு மாத்திரம் என்ன பண்ணும்? கொஞ்சம் இருதயம் சுருங்கி போயிடுறது. ஹல்லேலூயா. மல்கியால நம்ம ரொம்ப அழகாய் பார்க்கிறோம் பாருங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? ஹல்லேலூயா. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் என்ன பண்ணக்கூடாது? ஏமாற்றக்கூடாதுங்கிறது தான் சட்டம். ஹல்லேலூயா. ஆமென். அதற்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஈபிகோ சட்டங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? மனுஷன் என்ன பண்ணலாமா? தேவனை வஞ்சிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த ஜனங்கள் கேட்கறாங்க, உங்களை எதுல நாங்க வஞ்சித்தோம்? நாங்க உங்களை எதுல ஏமாத்தணும்? நாங்க எல்லாமே சரியா தானே நடந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற பொழுதுதான் அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 8ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. மல்கியா 3:8. ஹல்லேலூயா. ஆமென். எதுல வஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆமென் காணிக்கைகளிலும் தசம பாகங்களிலும் கர்த்தர் என்ன பண்றோமா? வஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஏன் இந்த காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அப்பதான் என்ன பண்ணுமா? ஆலயத்துல இந்த வசனம் என்கிறதான ஆகாரம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனம் என்கிறதான ஆகாரத்தை நாம் உட்கொள்ளும் பொழுதுதான் ஆமென் நம்முடைய ஜீவன் கர்த்தருக்கு ஏற்றபடி என்ன பண்ணும்? மாறும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனம் என்கிறதான ஆகாரம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவாய் அவைகள் உள்ள போகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் அவருடைய ஜீவன் ஆமென் பரிசுத்தப்படுகிறது. அவருடைய ஆத்மா பரிசுத்தப்படுகிறது. அவருடைய ஜீவன் மீண்டுமாய் உயிர் பெறுகிறது. ஆமென். தோன்று போனதான ஆமென் அந்த ஆத்மாக்கள் எல்லாம் கர்த்தர் மீண்டுமா என்ன பண்றாங்க? உயிர்ப்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். பாஸ்டர் ரொம்ப அழகாய் பாடல் ஆராதனை எப்ப சொன்னாங்க பாருங்க. ஆமென். இந்த வேத வசனம் ரொம்ப நமக்கு முக்கியம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வேதத்தை ஆமென் நாம தியானிக்கிறவர்களாக, அதன்படி நடக்கிறவர்களாக, அதன்படி செய்கிறவர்களாக நாம இருக்கணும் பாருங்க. ஆமென். இந்த வேத வசனம் நமக்கு போதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா இந்த ஆலயத்துல உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? ஆகாரம் உண்டாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் ஆமென் நம்முடைய கரங்கள் திறக்கிறது. ஆனால் சபைக்கு, ஆலயங்களுக்கு, ஆலயத்தினுடைய காரியங்களுக்கு செய்கிறதுல கொஞ்சம் குறைவுள்ளவர்களாய் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு பின்னாடி இருக்கிற வசனங்களை பார்க்கிற பொழுது 11, 12 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகள் உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பலமில்லாமல் போவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த தசம பாகங்களும் காணிக்கைகளும் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேருகிற பொழுது ஆமென் இங்கேருந்து ஆகாரம் உண்டாகிறது. அந்த ஆகாரத்தை நீங்கள் புசிக்கும் பொழுது ஆமென் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்றாங்க? ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். 10ல் எவ்வளவு கொடுக்கணுமா? தெரியலையா? கணக்கு எழுதி போட்டுருவோமா? ஈபியில் மீட்டருக்கு வச்சுருப்பாங்கல்ல, 100 யூனிட் யூஸ் பண்ணால் இவ்வளோ, 200 யூனிட் யூஸ் பண்ணால் இவ்வளோன்னு அப்படின்னு நம்ம எழுதி போடணும் போல இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். 10ல் 1 பங்கு, 10 ரூபாய் வருமானம் வரும் என்றால் அதில் 1 ரூபாய் கர்த்தருக்கு உரியது. ஹல்லேலூயா. ஆமென். 100 ரூபாய் நம்முடைய வருமானம் என்றால் அதில் 10 ரூபாய் கர்த்தருக்கு உரியது. 1000 ரூபாய் வருமானம் என்றால்
100 ரூபாய் கர்த்தருக்குரியது. 10,000 ரூபாய் வருமானம் என்றால் அதனுடைய 1000 ரூபாய் கர்த்தருக்குரியது. ஹல்லேலூயா. ஆமென். இவைகள் வேதத்தின் சட்டமா இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம வாசித்தோம் இல்லையா? இந்த லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் அது 31 32 மாத்திரம் வாசிங்கம்மா. ஒருவன் தன் தசம பாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதா இருந்தால், அதாவது அந்த தசம பாகத்தில் இருக்கிறதான அந்த பணத்தை எடுத்து தனக்கென்று செலவு பண்ண மனசா இருந்தால் அதனுடன் 5இல் 1 பங்கை கூட்டி கொடுக்க கடவன். அதுல 5ல் 1 பங்கு என்ன பண்ணணுமா? திரும்ப ஆண்டவருடைய சமூகத்துல செலுத்தணும். ஹல்லேலூயா. இந்த பகுதியை நீங்க வீட்டில் போய் தொடர்ந்து நீங்க படிங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப ஆமென். இந்த வஞ்சிக்கிறதான குணம் யாருடையதா இருக்குன்னு சொல்லி பார்க்கிற பொழுது அது சாத்தானுடையதா இருக்குது பாருங்க. ஆமென். நம்ம இந்த காரியத்தை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா பிசாசு பக்கம் சாஞ்சிட்டோம். ஆமென். பிசாசு இதில் தான் நம்ம என்ன பண்ணிடுறான்? ஏமாத்துறதுக்கு நமக்கு ரொம்ப தந்திரமா நம்முடைய வாழ்க்கையில புகுந்துடுறான் பாருங்க. ஏன்னா இந்த வசனம் கேட்கலன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? சீர்பட முடியாது பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ அவனுக்கு அது ரொம்ப தொக்கா போயிடும். இவங்க என்ன பண்ணிடலாம்? நம்ம பக்கம் இழுத்தரலாம் அப்படின்னு சொல்லி. ஆமென். அப்பா ஆலயத்துல இந்த வசனம் என்கிறதான ஆகாரம் உண்டாகணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய தசம பாகங்களை சரியாய் கர்த்தருடைய சமூகத்துல கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். வேதத்துல ஒரு பகுதி நம்ம படிக்கிறோம் பாருங்க. சாரிபாத் என்கிறதான ஆமென் அந்த ஊர்ல இருந்ததான அந்த விதவையை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆமென். தேசத்துல பஞ்சம் உண்டாயிருந்ததான நேரத்துல ஆமென் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? அங்க போகிறாரு. போய் என்ன பண்ணுங்க? எனக்கு ஆகாரம் கொடுங்க. ஹல்லேலூயா. அப்படி சொன்ன பொழுது அந்த அம்மா சொல்றாங்க, எங்களிடத்துல என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை. ஆமென். கொஞ்சோண்டு மாவு இருக்குது, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது. அதுல நானும் என்னுடைய மகனும் அப்பத்தை சுட்டு சாப்பிட்டுட்டு என்ன பண்ண போறோம்? சாக போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். எங்களிடத்துல ஒண்ணுமே இல்லை, இது மாத்திரம் தான் இருக்குன்னு சொன்ன பொழுது தீர்க்கதரிசி சொன்ன காரியம், ஆமென், ஒரே ஒரு அப்பத்தை சுட்டு நீ முதல்ல எனக்கு என்ன பண்ணு? கொண்டு வா. ஆமென். கர்த்தர் என்ன பண்ணுவார்? உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த கொடுக்கிறதான காரியம் அந்த ஸ்திரீயின் இடத்துல இருந்ததுனால ஆமென் பஞ்சம் தீருமளவும் அவருடைய பாத்திரத்தில் என்ன பண்ணலையா? மாவும் குறையல, எண்ணெயும் குறையலன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். எண்ணெயும் மாவும் பஞ்சம் தீருமளவும் அவருடைய பாத்திரத்தில் குறையாமல் இருந்தது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். தங்களுடைய குறைவுகளிலும் அவங்க என்ன பண்ணாங்க? தீர்க்கதரிசிக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த கொடுக்கிறதான குணம் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். முதல்ல நம்ம கொடுக்கணும். ஆமென். மற்றவர்களுக்கு உதவணும். ஆமென். அடுத்தது கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நம்ம கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். இப்படியாய் நம்ம கொடுக்கிற பொழுது ஆமென் கர்த்தர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். வேதம் ரொம்ப அழகாய் சொல்லி இருக்குது பாருங்க. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஹல்லேலூயா. ஆமென். நிறைவான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது குறைவான காரியங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில இருந்து மாறி போகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கொடுக்கிற காரியங்கள் நிறைவாய் வரணும். கர்த்தரை தேடுகிற காரியங்கள் நிறைவாய் வரணும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது நிறைவாய் வரணும். ஆமென். இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவாகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான குறைவுகள் எல்லாம் என்ன பண்ணுது? மாறி போகிறது. ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது. நேரம் குறைவாக இருக்கிறதுனால ஆமென் இவைகளை மாற்றுறதுனால நம்ம தியானித்திருக்கிறோம் பாருங்க. ஆமென். இந்த நாள் நம்ம தியானித்ததில் எவைகளிலெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் குறைவாக இருக்கிறதோ அவைகள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கொண்டு போய் வைக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கலாத்தில் நம்ம பார்க்கிறோம் ஆமென் வசனத்தில் ஆமென் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் என்ன பண்றாரா? கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆமென். அவர் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுகிறதான தேவன். ஆனால் ஆமென் நாம் நம்முடைய வாழ்க்கையில குறைவாய் இருக்கிற காரியங்களை நாம் நிறைவாக்குகிற பொழுது ஆமென் குறைவுகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுது? நீங்கி போகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். குறைவு ஒரு மனுஷனுக்கு வந்தா அவன் எப்படியெல்லாம் இருக்கும் அவனுடைய மனம் என்கிறத ஆமென் நாமும் அநேக நேரத்தில் பார்த்துருக்கிறோம். இந்த நாளிலும் வாசித்து தான் அந்த வேத பகுதியில் நம்ம பார்த்துருக்கிறோம் பாருங்க. ஆமென். நான் என்ன பண்ணிடலாம்? என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் போய் ஒரு வேலைக்காரனாவது என்ன பண்ணிடலாம்? போயிடலாம். இங்கே பண்ணி சாப்பிட்ற தவிடு கூட நமக்கு கிடைக்கலையே. அங்கே போனால் என்னுடைய வேலைக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க? நல்லா சாப்பிட்டு நல்லா திருப்தியாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் யோசித்தான் பாருங்க. ஆமென். அப்போ குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து நிவர்த்தி ஆகணும், குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து நீங்கணும் அப்படின்னு சொன்னால் ஆமென் கர்த்தருக்கு கொடுக்கறதுலையும்
கர்த்தரை தேடுகிறதிலையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதிலையும் நம் நாளுக்கு நாள் வளருகிற பொழுது கர்த்தர் நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். கடைசி ஒரே ஒரு முறை மாத்திரம் வாசிங்கம்மா. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்க. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போம். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஆமென் எந்தெந்த காரியங்கள்லாம் நிறைவாய் இருக்கணுமோ அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவாய் வருகிற பொழுது ஆமென் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க, வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் தலைகளை தாழ்த்துவோம், நாம் செபிக்கலாம். மகா கிருபையும் அன்பும் நிறைந்த அன்பின் பரலோக தேவனே, இந்த நாள் நமக்கு தியானித்த வார்த்தைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்களுடைய இடத்தில் பேசியிருக்கிறீங்க. அப்பா, எங்களுடைய குறைவுகள் அநேகம் உண்டு ராஜா. அப்பா, அவைகளை மாற்ற நாங்கள் எந்தெந்த காரியங்களெல்லாம் நிறைவாய் இருக்க வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையில் நீரே நிறைவுபடுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய வார்த்தைகள் அப்பா எங்களுக்கு கால்களுக்கு தீபமாக இருக்குது, எங்களுடைய பாதிக்கு வெளிச்சமாக இருக்கிறது ராஜா. நாங்கள் வசனங்களை கேட்டிருக்கிறோம், அதன்படி அப்பா நீரே எங்களை நடத்தும்படி எங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் எல்லாருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஒப்பு கொடுக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் குறைவுகள் நிறைவாகும்படி தேவனுடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிவேன், உடைய வசனத்திற்கு நான் கீழ்ப்படிவேன். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் சொல்லுங்க, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. நீ கேட்ட எல்லாமே வேத வசனம், வெளியிலிருந்து ஒரு வார்த்தையும் சொல்லப்படலை. எல்லா வேத வசனத்திலும் கேட்ட ஆலோசனைகள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது ஆமென் குறைவுகளை அவர் நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. குறைவுகள் நிறைவாக்கப்படுவதாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? இந்த பாடல் நம்ம பாட போறோம். பாடி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது காணிக்கை செலுத்தி கர்த்தரை நம்ம மையப்படுத்த போறோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பசுமையான புல்வெளியில் இருக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே, பசுமையான புல்வெளியில் இருக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே. பாடுவோம். லாயனே, எனக்கொன்றும் குறையில்லவா. சொல்லுவோம். எனக்கொன்றும் குறைவில்லை, எனக்கொன்றும் குறையில்லவா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை தொடருமே. தேவன் வீட்டில் தினம் தினம் தங்கி மகிழ்வேனே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை தொடருமே. தேவன் வீட்டில் தினம் தினம் தங்கி மகிழ்வேனே. எனக்கொன்றும் குறையில்ல. அறிக்கை செய்வோம். என் குறைவில்லைன்னு சொல்லுங்க. எனக்கொன்றும் குறையில்லப்பா. நோயில்லாத சுகவாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனில்லாமல் நடத்தி செல்பவரே, நோயில்லாத சுகவாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனில்லாமல் நடத்தி செல்பவரே. பாடுவோம். லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. சொல்லுவோம்.
நிறைவாக்குகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். விசுவாசிப்போம். காலை வேளையிலும் கூட எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, என் குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆகினால அந்த விசுவாசத்தோட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆலோசனை கேட்டபடி ஆமென் வாழ்க்கையை நான் மாற்றி அமைத்து கொண்டு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழும்படி நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து கடந்து போகலாம். நிச்சயமாய் பாடின பாடலின்படியே ஒரு குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார். நான் தாழ்ச்சியடையேன், குறைவுபடவே மாட்டேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. வார்த்தை அதிகாரமா நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமென். என் மெய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லை. ரெண்டு வார்த்தையும் சொல்லிட்டே இருப்போம். என் மெய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லைப்பா. தலைகளை தாழ்த்துவோம், நாம் ஜெபம் செய்வோம். பாஸ்டர்மா ஜெபம் பண்ணுவாங்க. காணிக்கையுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ளதான எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். மகிமை பொருந்தினவரே, மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. துதிகன மகிமை எல்லாவற்றிற்கும் பாத்திரராய் இருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளாய் வீற்றிருக்கிறவராய் இருக்கிறவரே, மக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல அருமையான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளில் கூட கர்த்தாவே, நாங்கள் உங்கள் சமூகத்திலும் வந்து ஆராதிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த கிருபையை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நல்ல நாளில் உம்முடைய சமூகத்திலும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலும் இருந்து ஆராதிக்க ஆண்டவரே, நல்ல பாடல்களை பாட உம்மை துதிக்க போற்ற புகழ கர்த்தாவே கொடுத்த கிருபைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளின் ஆராதனை, ஒவ்வொரு ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தீங்களா ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நல்ல பாடல்கள் பாட ஆண்டவரே, உங்க நாமத்தை மகிமைப்படுத்த ராஜா நீங்க கிருபை செய்தபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, பாட்டினாலே உம்மை துதிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தபடினாலே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நீங்க கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்க எங்களை பலப்படுத்தின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குறைவுகள் நீங்கத்தக்கதாக தேவ ஆவியானவர் எங்களை ஆண்டவரே ஆட்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன காரியங்கள் குறைவுபட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த உலகத்தின் காரியங்கள் மாத்திரம் அல்ல அப்பா, ஆவிக்குரிய காரியங்களிலும் கர்த்தாவே அவைகளிலெல்லாம் நாங்கள் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோமோ அந்த குறைவுகள் நீங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஆவியானவர் நிறைவை கட்டளிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கருத்தில் தானே நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கேட்ட வார்த்தைகளின்படியாக ஆண்டவரே, வசனங்களின்படியாய் கர்த்தாவே இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் உம்மை தேடுகிறதான விஷயங்களில் இன்னும் அதிகமாய் தீவிரித்து கடந்து செல்கிறவர்களாகவும் கொடுக்கிற விஷயங்களிலும் நாங்கள் இன்னும் அதிகமாய் காணப்படுகிறவர்களாயும் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. நாளுக்கு நாளாய் உமக்குள் வளரக்கூடிய கிருபை தாங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல கர்த்தாவே ஆண்டவரே, பலன் உள்ளவர்களாய் பலமான ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை ஆண்டவரே எங்கள் எல்லாருக்குள்ளும் கொடுத்து எங்களை வளர்த்து ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாய் நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாளில் கூட கர்த்தாவுடைய சமூகத்தில் வந்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உங்கள் சமூகத்தின் காணிக்கைகளை படைத்திருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. இந்த காணிக்கைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய கரம் இந்த காணிக்கைகள் மேல் நீட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை இடங்கொள்ளாமல் போக மட்டுமான ஆசீர்வாதங்கள் நன்மைகள் ஆண்டவரே இவைகளினாலே நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். வந்த தம்முடைய பிள்ளைகள் உம்முடைய அளவில்லாத ஆசீர்வாதத்தோடும் இரட்டிப்பான நன்மைகளோடும் கூட இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கிருபை தாங்க. வர முடியாமல் தடைப்பட்டிருக்கிறவர்களுக்காய்
ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். சூழ்நிலைகள் மாற உதவி செய்யுங்க. பலவீனங்கள் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அற்புதத்தை விளங்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க சமூகத்துக்கு ஆராதிப்பதற்கும் ஒருவருக்கு தடை இருக்கக்கூடாதப்பா. தடைகள் எல்லாம் நீங்கி முழு மனதோடும் குடும்பத்தோடும் வந்து ஆண்டவரே ஆராதிக்கத்தக்கதாய் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை செய்ய அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரிடத்திற்கு கருத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக காலை ஆராதனையை போலவே மாலை ஆராதனையுடன் மகிமை வல்லமையாய் விளங்கணும். உங்க பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பட்டும், இந்த இடத்தை மூடி கொள்ளட்டும் ஆண்டவரே. தம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கொண்டு வந்து ஆண்டவரே மாலை வேளையிலும் ஆராதனையிலே பங்கெடுத்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த ஆராதித்து கடந்து செல்ல தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். ஆவியானவருடைய திருக்கரங்களிலே முற்றிலுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. சகல விதமான துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். Praise the Lord. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். Praise the Lord. ஸ்தோத்திரம். குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். God bless you and God be with you. Amen, amen, amen. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம்.